ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரிசுவை ஃபுட் பேலஸ். இந்த டிஷ்ஷுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை கடாயில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு முந்திரியையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே நெய்யில் 250 கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்துடலாம். நான் பென்சி ரவா எடுத்திருக்கேன். பென்சி ரவான்னா ஒன்றுமே இல்லை, பெரிய சைஸில் இருக்க ரவா. இதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 போல் பச்சை மிளகாவை நீட்டாக கீறி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனா போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இதுவுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த வெஜிடேபிள் நல்லா குக் ஆகி வரணும் இந்த எண்ணெயிலேயே. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா கலரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பின்னாடி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகி வரணும் இந்த தக்காளி. இந்த தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கலரி விடணும். அடுத்த ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வச்சிருங்க. தண்ணி இந்த மாதிரி சூடானா போதும். இப்போ நம்ம ரவையை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரவையில் அந்த சுட தண்ணியை சேர்த்துடலாம். முழுசாக ஒரு 900 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. உங்களுக்கு அப்படியே பார்க்கும் போதே தெரியும் பாருங்க. இந்த அளவுக்கு அந்த ரவை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பாருங்க. உப்பு கொஞ்சமாக கக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்பவே பர்ஃபெக்டான பதத்தில் குக்காக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த ரவை எல்லாம் சூப்பராக குக்காகி வந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் ரொம்பவே உதிரியாக அழகாக இருக்குது இல்லைங்களா? இதோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ரவை குக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கும். எனக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துட்டுறேன். நட்ஸு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிடுங்க, பரவாயில்ல. இப்போ டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ் கூட ரொம்பவே யம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்காங்க. ரவையை வச்சுட்டு ரவை பாயசம் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ரவை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸை தூவிடலாம். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக வெஜிடேபிள் உப்மா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வெஜிடேபிள் உப்மான்னு சொல்கிறத விட ரவை பிரியாணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் உப்மான்னு சொன்னால் உடனே கவனத்துக்கு வர்றது காங்கிரேட்டுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க ஐயோ காங்கிரேட்டான்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே உதிரியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட் இருக்குது. வெஜிடபிள் நிறைய போட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த டிஷ்ஷை என்ஜாய் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலை கட்டும்.